கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லலாம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும்படியாக கேட்கலாம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும்படியாக கேட்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த வசனத்துடைய முதல் பகுதியை நாம் வாசிக்கும் போது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம இந்த விழுந்து போன உலகத்திலே வாழ்கிற மக்களாக இருக்கிறோம். We live in a fallen world. தேவன் இந்த பூமியையும் இந்த வானத்தையும் இதில் உண்டான எல்லாவற்றையும் சிருஷ்டித்த போது இன்றைக்கு எப்படி இருக்கிறதோ அப்படி தேவன் இந்த பூமியை இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கவில்லை. பாவத்தின் விளைவாக இந்த பூமியானது இன்றைக்கு காணப்படுகிற நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இன்னும் இந்த பூமியானது இந்த உலகமானது பாவத்திலே விழுந்த நிலையிலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க அதுக்கு? அதனால்தான் இன்றைக்கும் இங்க குழப்பம் இருக்கு, அதனால்தான் இன்றைக்கும் இங்க யுத்தங்கள் நடக்கிறது, அதனால்தான் இன்றைக்கும் இந்த உலகத்திலே தோல்விகள் இருக்கிறது, அதனால்தான் இன்றைக்கும் சாபம் இந்த உலகத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் போட்டி பொறாம இந்த உலகத்திலே இருக்கிறது. முழுவதுமா பார்த்தோம்னு சொன்னா இந்த பூமியானது பாடுகள் நிறைந்த ஒரு பூமியாக தான் இன்றைக்கும் இந்த பூமி காணப்படுகிறது. இந்த பூமியில எதுவுமே லகுவாக தேவன் எப்படி சிருஷ்டித்தாரோ அப்படி இன்றைக்கு ஆசீர்வாதமான ஒரு நிலையிலே பூமி இல்லை. எந்த பக்கம் திரும்பினாலும் தோல்விகள் இருக்கு, பற்றாக்குறை இருக்கு, யுத்தங்கள் இருக்கிறது, தீய காரியங்கள் இருக்கிறது, நம்மை அச்சுறுத்துகிற காரியங்கள் இருக்கிறது, நம்மை ஏமாற்றுகிற காரியங்கள் இருக்கிறது. இது எல்லாமே பாவத்தின் விளைவாக இந்த பூமி மாற்றப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாமும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. நாம நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம், ரொம்ப உண்மைதான். எந்த தீமையும் நம்மை அணுக முடியாது, ரொம்ப உண்மைதான். ஆனால் விழுந்த போன இந்த உலகத்திற்கு இன்னும் அந்த பாவத்தின் வலிமை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த பூமியில வாழ்ந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாமே பாடுபட்டார்கள், எல்லாருக்குமே சோதனை இருந்தது. ஆதாம் தொடங்கி இன்றைக்கு வாழ்கிற ஒவ்வொரு நபருக்கும் சோதனை கண்டிப்பாக. அல்லேலூயா. யாராவது இருக்குமா, நான் சோதனைக்கு உட்படவே மாட்டேன், எனக்கு சோதனையே வராது, ஐ நெவர் ஃபேஸ் எனி டெம்டேஷன்ஸ் இன் மை லைஃப், என் வாழ்க்கையில பாடுகளே கிடையாது, என் வாழ்க்கையில எந்த சஃபரிங்ஸும் கிடையாது அப்படின்னு யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. இந்த உலகமானது பாவத்தினாலே விழுந்திருக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு பாடுகள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானா மாறிட்டதுனால நமக்கு பாடுகளே கிடையாதுன்னு இல்லை. ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம், அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான், ஆனா அவன் வாழ்க்கையில பாடுகள் இருந்தது, அவன் வாழ்க்கையில சோதனைகள் இருந்தது. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு, அந்த வாக்குத்தத்தம் 75வது வயதுல கொடுத்து 25 வரை அவன் பாடுகளை அனுபவிக்கிறதாக தான் இருந்தது. ஏன்னா அந்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை அவனால கண்ணால பார்க்க முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 25 வருடம் ஆகுது அப்படின்னு சொன்னா அவனை சுத்தி இருந்த மக்கள் அவனை எவ்வளவு ஏளனமா பேசியிருப்பாங்க. அவன் வாழ்க்கையில் அது நடக்குமா நடக்காதா? ஆனா வேதம் சொல்லுகிறது அவன் பொறுமையோட காத்திருந்தான், பொறுமையோடு கூட விசுவாசமும் அவனுக்கு இருந்தது. நாம் பாடுகள் வழியாக செல்லும் பொழுது, சோதனைக்கு உட்படும் பொழுது தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா நாம பொறுமையோட அந்த சோதனையை சகிக்க வேண்டும். அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, பொறுமையோடு
சோதனைய சகிக்கணும். இன்னைக்கு உலகத்துல பார்த்தோம்னு சொன்னா இந்த சகிப்பு தன்மையே கிடையாது. there is no endurance. சகிப்பு தன்மை அப்படிங்கிறது கொஞ்சமோ எல்லாமே இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் ரசம், அந்த மாதிரி எல்லாமே இன்ஸ்டன்ட். ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா ஓவர் நைட்டா எல்லாமே என்ன பண்ணிடணும், நடந்துடணும். கர்த்தர் அப்படி செயல்படுறவரு கிடையவே கிடையாது. ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுக்கிறாருன்னு சொன்னா God is expecting a endurance. நமக்குள்ள தேவன் எதிர்பார்ப்பு அவனுக்கு இருக்கணும்னு விரும்புறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் அப்படியே அள்ளி கொடுக்கிற தேவன் கிடையாது. அள்ளி கொடுக்கிற தேவன் தான், ஆனா அவர் சில கோட்பாடுகளின்படி செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். He is a God of principles. ஒரு பந்து தூக்கி மேல போடுறோம்னு சொன்னா நீங்க விரும்புற மாதிரி அது அப்படியே மேல போயிட முடியாது. There is a natural law working in this world. ஒரு இயற்கை பிரமாணம் இந்த பூமியில வேலை செய்து. பாலை தூக்கி மேல போட்டீங்கன்னா அது கண்டிப்பா மேல போயிட்டு கீழே வரும். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாருன்னு சொன்னா அவருடைய பிரமாணங்களின்படி தான் அவர் செயல்படுறாரு. நீங்க அதை விசுவாசிக்கணும், அதை இருதயத்துல ஏற்றுக்கொள்ளணும், அதை அறிக்கை செய்யணும், தொடர்ச்சியா விசுவாசிக்கணும். அதற்கு எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்போதும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், வாக்கு மாறாதவராக இருக்கிறார், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு திட நம்பிக்கை நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய மனதிலே, நம்முடைய வாயின் வார்த்தைகளை தேவன் எதிர்பார்க்கிறதுனால அந்த எதிர்பார்ப்புகளை நாம் நிறைவேற்றும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்லிட்டதுனால உடனே கர்த்தர்கிட்ட கேட்ட உடனே கொடுக்கிறது கிடையாது. கர்த்தர் கொடுக்கிற தேவன் தான், ஆனா நாம் பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசத்தை அவர் நம்மகிட்ட என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறார். அப்போ சோதனைகளும் நாம் சகிக்கும் பொழுது, ஏன்னா நம்ம விழுந்து போன இந்த உலகத்தில் வாழ்கிறதுனால நமக்கு இந்த சோதனைகள் விளைவாக, பாடுகளின் விளைவாக நிறைய லாஸ் ஏற்படலாம். சோதிக்கப்படும் போது லாஸ் என்ன பண்ணலாம், ஏற்படலாம். இழப்புகள் நமக்கு ஒரு வேளை ஏற்படலாம். நமக்கு ஒரு வேதனை, வலி, துக்கம், ஒரு பெரிய பெயின், ஒரு பெரிய ஆகனியை ஒரு வேளை நம்ம வாழ்க்கையில சந்திக்கலாம். இன்னைக்கு இப்படிலாம் பேசுறது ரொம்ப கஷ்டம். நீ வந்து இயேசுட்ட வந்துட்டேன்னா உனக்கு அப்படியே கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு, எல்லாத்தையும் கல்வாரி சிறுவையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, நீங்க ஒன்றும் செய்ய தேவை கிடையாது, கர்த்தர் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான பெரிய தேசத்தை ஆயத்தமாக்கிட்டாரு, நீ எல்லாத்தையும் சுதந்திரித்து கொள்ளலாம். இப்படியான லகுவான போதனைகளை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சில நேரங்களே நம்மை சோதிக்கவும் செய்கிறார் அப்படிங்கிறத பேசுறதுக்கு ஆட்கள் ரொம்ப கம்மி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அதுக்கு? அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை தேவன் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த உடனே ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை, மலை தேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். ஆனா அந்த தேசத்தை விட்டு, எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்த உடனே முதல்ல அவங்க சந்திக்கிறது யாருன்னு சொன்னா அமலேக்கியரை தான் சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு யுத்தம்னா ஒன்றும் தெரியாது, எப்படி யுத்தம் செய்யணும்னு தெரியாது, இவர்கள் யுத்த வீரர்களும் கிடையவே கிடையாது. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி தானே கர்த்தர் வெளியே கொண்டு வந்தாரு. இப்ப எங்களுக்கு எதிரியாக ஒரு பெரிய ராஜா நிக்கிற, அப்படி பெரிய சேனை நிக்குது, எப்படி நாங்கள் யுத்தத்தை ஜெயிப்பது, எப்படி இவர்களை மேற்கொள்வது அப்படிங்கிற பயம் அவங்களுக்குள்ள இருந்தது. ஆனா கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். அல்லேலூயா. அவங்களுக்கு யுத்தம் என்னன்னா தெரியாது, வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. ஆனா வெளியே வந்த உடனே ஆளா சந்திக்கிறது யாருன்னா விரோதிகளை சந்திக்கிறார். விரோதிகளை சந்திக்கிறாங்க. கர்த்தர் அவளுக்காக யுத்தம் செய்து அவர்களை ஜெயமாக்கி அவளை முன்னேறி செல்லும்படியாக செய்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தாலும் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாடுகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. சில உபத்திரவங்களை, சில துன்பங்களை, சில நஷ்டங்களை, சில வலிகளை, வேதனையின் ஊடாக நாம் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை அனுமதிக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க அனுமதிக்கிறாருன்னு? கர்த்தர் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில அவைகளை அனுமதிக்கிறார். அது நம்முடைய மனதை பாதிக்கிறது, நம்முடைய சில நேரங்களில் சரீரத்தையே பாதிக்கிறது, சில நேரங்களில் நம்முடைய உணர்வுகளை அது
பாதிக்கிறது, சில நேரங்களில் நம்முடைய பொருளாதாரத்தை அது பாதிக்கிறது, நம்மை பெரிய ஒரு மன அழுத்தத்துக்குள்ளாவே கொண்டு செல்கிறது. போதா இல்லையா? சில நேரங்களில் சோதனைகள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது நம்முடைய சரீரபூர்வமான ஒரு பாதிப்பு. வேதத்தில் அதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. யோபு கர்த்தர் சோதிக்கிறார். சரீரம் முழுவதுமாக பருக்களாலே அவன் நிரம்பி இருக்கிறான். அவருடைய உற்றார், உறவினர், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும், அவனுடைய சிநேகிதர் எல்லாருமே அவனை புறக்கணிக்கிறாங்க. ஆனா அவன் கர்த்தருடைய பார்வையிலே நீதியுள்ளவனாக நின்றான் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஒரு வேத பகுதியை நான் காண்பிக்க விரும்புகிறேன். பாடுகள் வழியாக செல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறார்னா, வெளிப்படுத்த எபிரேயர் நிருபம் 2வது அதிகாரம், எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறதுனா, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடு பட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்க சோதிக்கப்படும் பொழுது, பாடுகள் வழியாக நீங்கள் செல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு? உதவி நமக்கு, எல்லாம் சொல்லுங்க, உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. உங்களை சோதனைக்குட்படுத்தி அவர் என்ன செய்யறாருன்னா உங்களுக்கு உதவியும் செய்கிறார். அதுதான் தேவனை குறித்த ஒரு நல்ல குணாதிசயம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்க சோதிக்கப்படும் பொழுது அதோட கூட ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்துடுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வலி வேதனை இருந்தாலும், இழப்புகள் இருந்தாலும், நஷ்டங்கள் இருந்தாலும், கர்த்தர் அதனூடாக நாம் செல்லும் பொழுது, அந்த பாதையில நாம் செல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் உதவி செய்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு? He helps us. அவர் நமக்கு உதவி செய்கிறார். பவுல் சொல்லும்போது சொல்றாருல, திராணிக்கு மேலாக அவர் என்னை சோதிக்க. அவருக்கு தெரியும் நீங்க எவ்வளோ அந்த சோதனையை தாங்க முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். எவ்வளவு நீங்க மனவேதனை அடைய முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அந்த வசனத்துக்கு அடுத்தது அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். அந்த சோதனையிலிருந்து வெளியே வருவதற்கு, சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு என் கிருபை உனக்கு போதும். ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சோதிக்கப்படும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக அவர் இருக்கார். மத்தேயு 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக பிசாசானவன் வருகிறான். 40 நாள் உபவாசம் இருந்து முடிக்கிறாரு. முடிச்ச உடனே அவரை கற்களை அப்பமாக மாற்றும்படியாக பிசாசானவன் இயேசுவை சோதிக்கிறான். உயர்வான ஒரு மலைக்கு கொண்டு சென்று அவரை கீழே குதிக்கும்படியாக இயேசுவானவரை சோதிக்கிறான். 11வது வசனம் 4:11 வாசிக்கும் போது அங்க என்ன நடக்குன்னா, பிதாவாகிய தேவன் இயேசுக்கு உதவி செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இயேசு சோதனைக்கு உட்படுகிறாரு. நீங்க கேட்கலாம், இயேசு சோதனைக்கு உட்பட முடியுமா? அவர் உண்மையாகவே கடவுள் தான், தேவனுடைய குமாரன் தான், தேவனுடைய ஏக குமாரனாக இருந்தாலும் 100% மனிதனாக அவர் இருந்தார். He was 100% man, 100% God. அவர் மனிதனாக இருந்தனால சோதிக்கப்படுகிறார். சோதிக்கப்பட்டதுனால he became weak. மனிதனாக அவர் சோர்ந்து போயிட்டார். அப்ப பிதாவாகிய தேவன் என்ன செய்றார்? தூதர்களை அனுப்பி அவருக்கு பணிவிடை செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் சிலுவையில் அறைவதற்கு முன்பாக, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 41 43வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு கெத்செமனே தோட்டத்தில், ஏன்னா அவர் மனிதனா இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பெரிய வேதனை, ஒரு பெரிய பாரம், ஒரு பெரிய வியாகுலம், ஒரு பெரிய பயம். ஏன்னா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிறார். ஒரு பெரிய பாடை அவர் அனுபவிக்க போகிறார். ஒரு பெரிய சஃபரிங்குள்ளாக அவர் போக போகிறார். மனுஷ குமாரன் அடிக்கப்பட போகிறார்.
வாரினாலே அவரை அடிக்க போகிறார்கள், அவருடைய முகத்திலே துப்ப போகிறார்கள், ஒரு பெரிய கோலை எடுத்து அவர் தலையில அடிக்க போறாங்க, 3 ஆணிகளாலே அவரை கடாவப்பட போகிறார். அதை எண்ணி பார்க்கும் போது ஒரு மனிதனாக அவருக்கு ஒரு பெரிய வியாகுலம், ஒரு பெரிய துக்கம், ஒரு பெரிய பாடை நாம் எப்படி சந்திக்க போகிறோம் என்கிற ஒரு பயம், ஒரு சாதாரணமான ஒரு சூழ்நிலை. சீஷர்கள்ட்ட வேண்டி கேட்கிறாரு, என்னோடு வந்து என் கூட என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. அந்த வசனத்தை வாசிப்போம். 41வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களை விட்டு கல்லெறியும் தூரத்திலே அப்புறமா போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். அப்போது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அதான் ஹெல்ப். நீங்க சஃபரிங்குள்ளாக போகும்போது கர்த்தர் அப்படியே விட்டுறது கிடையாது, கர்த்தர் கை விடுறது கிடையாது. இயேசுவுக்கே பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாரு, ஒரு தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினார். He strengthened him. ஏன்னா இந்த சோதனை, இந்த பாடுகள் வரும்போது நாம பிசிக்கலா, மென்டலி, இமோஷனலி எல்லா விதத்திலும் வீக் ஆயிடுறோம். நம்முடைய விசுவாசம் குறைஞ்சு போயிடும். விசுவாசத்தை காட்டிலும் அவிசுவாசம் மேலோங்கி நிற்கும். வாக்குத்தத்தங்க மேல நமக்கு ஒரு எண்ணமும் போகவே போகாது. சூழ்நிலைகள் தாறுமாறா இருக்கிறதுனால இது நடக்குமா நடக்காதா, இது வாய்க்குமா வாய்க்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, வெற்றி பெறுவேனா வெற்றி பெற மாட்டேனா அப்படிங்கிற எண்ணங்கள் தான் மேலோங்கி இருக்கிறதுனால இயேசுவுக்கும் ஒரு விதமான ஒரு பயம், ஒரு வியாகுலம், ஒரு பெயின், ஒரு ஆகனி அவருக்குள்ள வர்றதுனால அவர் சொல்றாரு, ஆண்டவரே இது நீங்க கூடுமானால் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆனாலும் ஏன் சித்தம் இல்லை, உம்முடைய சித்தம் தான். பிதாவாகிய தேவனுக்கு அவர் பட போகிற பாடை குறித்து அவர் வியாகுலப்படுகிறார் என்பதை அறிந்து அந்த சோதனையை மேற்கொள்வதற்கு அதை சகிச்சுதான் ஆகணும். வேதத்துல வாசிக்கிறோம்ல, சோதனையை சகிக்கிற மனுஷன். அப்ப இயேசு சிலுவையை சுமந்துதான் ஆகணும். அதுதான் தேவனுடைய அனாதி திட்டமா இருக்கு. அதை சுமந்தாதான் மனுவர்க்கத்திற்கு ஒரு பெரிய மீட்பு உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும், மனிதனை மீட்டெடுக்க முடியும், பாவத்திற்கு ஒரு முடிவு கட்ட முடியும். சகித்து ஆக வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, சோதனையை சகிக்கணும். இயேசு சகித்தார். தேவ தூதர் வந்து அவரை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. நீங்க சோதனையை சகிக்கணும். சகிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட எனக்கு ஒண்ணுமே வராதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா சோதனை வரும், கண்டிப்பா பிரச்சனைகள் வரும், கண்டிப்பா பாடுகள் வரும். ஆனா கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயங்கள் வரும், தோல்விகள் வரும், பற்றாக்குறைகள் வரும், கஷ்டங்கள் வரும், முறுமுறுப்புகள் வரும், எதிர்ப்பு வரும், அதெல்லாம் சோதனைகளாக வரும். ஆனா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் அதை மேற்கொண்டு வரும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இப்ப இந்த சோதனைகள் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? 1 பேதுரு 4வது அதிகாரம் 1 பேதுரு 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால், எத்தனை பேர் கிறிஸ்தவர்களா இருக்கோம் இங்க? ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். எப்போ ஒரு கிறிஸ்தவனா இருந்து பாடுபட்டா, ஹல்லேலூயா, கிறிஸ்தவனா இருந்து சோதிக்கப்பட்டா, கிறிஸ்தவனா இருந்து துக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா, கிறிஸ்தவனா இருந்து பாடுகள் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமா கொஞ்ச நாளைக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது அதை குறித்து வெட்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில வாசிக்கிறோம்ல, அவனுடைய எல்லாமே போயிருச்சு. தினந்தோறும் ஆலயத்துக்கு போறான், தினந்தோறும் பலிகளை செலுத்துறான், 3 வேளை ஜபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தான், தேவனுடைய பார்வையில உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்தான். ஆனாலும் அவன் வாழ்க்கையில பெரிய இழப்பு, ஒரு பெரிய சோதனை, பெரிய பாடு.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் அவனை எப்படி யோசிச்சிருப்பாங்க? ஊர் அப்படிங்கிற ஊர்ல அவனை என்ன சொல்லியிருப்பாங்க? ஏண்டா நீ எல்லாம் போயிட்டு 3 வேளை ஜெபம் பண்ணி அவருக்கு பலியை செலுத்தி எவ்வளோ உண்மையா இருந்த, உனக்கு இந்த மாதிரி நிலைமை வந்துருச்சே, அந்த தேவனை நீ பின்பற்றலாமா? இந்த தேவனுக்கு நீ ஆராதிக்கலாமா? உனக்கு அசிங்கமா இல்லையா? உனக்கு வெட்கமா இல்லையா? எல்லாவற்றையும் இழந்து போயிட்டியே. இங்க அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு கிறிஸ்தவன் ஆனபடினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து, எல்லாம் சொல்லுங்க, வெட்கப்படாமல் இருந்து. நிந்தைகள் வரும்பொழுது, அவமானங்கள் வரும்பொழுது, புறக்கணிப்புகள் வரும்பொழுது, இழப்புகள் வரும்பொழுது, உலகத்தார் நம்மை குறித்து என்ன பேசினாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? சோதனையில வெட்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளோ உண்மையா இருந்தாங்க, அவங்களுக்கு போய் இப்படி நடந்துச்சு, அதை கேட்டு மன வருத்தம் அடையவே கூடாது, கஷ்டப்படவே கூடாது. ஏன்னா கிறிஸ்தவன் ஆனபடியினால் பாடுபட்டால், கிறிஸ்தவன் என்னது? கிறிஸ்துவை உடையவன் தான் கிறிஸ்துவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவை உடையவனாக இருந்தான்னா அவன் வாழ்க்கையில பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு, அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, அவன் வாழ்க்கையில அவனுக்கு தெரியும் எனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாமே போயிட்டாலும் கிறிஸ்து இன்னும் அவனோடு கூட இருக்கிறதுனால அவனுக்கு இன்னும் கேம் முடியலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாக்ஸிங் எல்லாம் பார்த்துருக்கோம்ல, பாக்ஸிங்ல எத்தனை ரவுண்ட்ஸ் நவீன்? எத்தனை ரவுண்ட்ஸ்? 12 ரவுண்டு. பாக்ஸிங்ல 12 ரவுண்டு. 2 ரவுண்ட்ல கீழே விழுந்துட்டான்னா தோத்துட்டான்னு கிடையவே கிடையாது. இன்னும் 10 ரவுண்டு இருக்கு. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னும் 10 ரவுண்டு இருக்கு. 2 தானே விழுந்திருக்கோம். ஹல்லேலூயா. அப்போ சோதனை வரும்போது விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு, தோல்விக்கான வாய்ப்பு இருக்கு, புறக்கணிப்புக்கான வாய்ப்பு இருக்கு, பற்றாக்குறைக்கான வாய்ப்பு இருக்கு, நிந்தைகள் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இன்னும் 10 ரவுண்டு இருக்கு. ஹல்லேலூயா. தேவன் கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். Do not be ashamed when you endure temptations. 23:10 யோபு வாசிப்போம். 23:10 யோபு 23:10 வாசிக்கும் போது யோபு தான் வாயால சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம அங்க வாசிக்க முடியும். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் ஆண்டவரை குறித்து சொல்றாரு, போய்டிக்கா சொல்றாரு. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அப்படின்னா நான் எந்த பாதை வழியா போய்கிட்டு இருக்கேன், எந்த டெம்டேஷன்ஸ் வழியா போய்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில என்ன சஃபரிங்ஸ் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னெல்லாம் இழந்திருக்கேன், என்னெல்லாம் அவமான நிந்தை என் வாழ்க்கையில் இருக்கிறது அப்படிங்கறத நான் அறிந்திருக்கிறேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, there is a temptation, there is a suffering that is for short time. அவர் என்ன சோதித்து முடிச்ச பிற்பாடு அவர் எனக்கு ஒரு அவார்டை கொடுப்பார். இந்த பொண்ணெல்லாம் பார்க்குறோம்ல, இங்கே அப்படியே சொல்லப்பட்டிருக்கல, நான் பொன்னாக விளங்குவேன். இந்த பொண்ணை கோல்டை எப்படி அது ரொம்ப பியூரிஃபை பண்ணுறாங்கன்னா, அது அக்கினியில் போட்ட பிறகு தான் என்ன செய்கிறாங்க, அதை பியூரிஃபை பண்ணுறாங்க. பியூரிஃபை பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்க, அந்த கோல்டை தூக்கி அக்கினியில் போடுறாங்க. போட்ட உடனே அதில் இருக்கிற அந்த குப்பை, அதில் இருக்கிற அன்வான்ட் பார்ட்டிகல்ஸும் என்ன ஆயிடுது, தானாக வெளியே வந்துடுது. கட்டியாக இருக்கிற அந்த கோல்டு லிக்விடாக மாறி அதில் இருக்கிற அசுத்தங்கள்லாம் வெளியேறி அதை அப்படியே அங்கேருந்து வெளியே எடுத்தோம்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த கோல்டு என்னவா மாறிடுது, பியூர் கோல்டாக மாறி. சில நேரங்களில் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் செய்கிறார். சில சோதனைகளை கொடுக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாம, தேவனுக்கு உகந்த சில காரியங்கள் நமக்கே தெரியாமல் இருக்கும்பொழுது கர்த்தர் இப்படி சோதிக்க வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கே தெரியாது. ஏன்னா அந்த பாவ உலகத்துல வாழ்கிறதுனால எப்படியோ நமக்கே தெரியாம கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒண்ணு நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சபைக்கு வருவோம், கை தூக்கி ஆராதிப்போம், கர்த்தருக்கு கொடுப்போம், எப்பெல்லாம் சர்ச்சு திறக்கிறாங்களோ முதல்ல வருவோம், கடைசியால வெளியே போவோம், எல்லாம் கரெக்டா இருக்கும். ஆனா நமக்கே தெரியாம இந்த பாவ உலகத்துல வாழ்கிறதுனால ஏதோ ஒரு தாக்குதல், நமக்கே தெரியாது, நமக்கே புலன்படாது, அந்த காரியங்கள் நமக்குள்ள இருந்து கர்த்தருக்கு பிரியமில்லாதத நம்ம செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. கர்த்தர் சோதனைகளை
நம்ம வாழ்க்கையில அனுமதித்து நாம சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் பவுல் யோபு சொல்றான், நான் போகும் பாதையை அவருக்கு தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியாம ஒன்றும் நடக்க போறது கிடையாது. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் முன் குறித்திருக்கிறார். தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே என்ன அறிந்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்முடைய முடிவை ஆரம்பத்தில் அறிந்திருக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நாம் சோதிக்கப்படும் பொழுது என்ன செய்யணும்? வெட்கப்படவே கூடாது. when we undergo temptations, sufferings, never be ashamed of what is happening. நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதில் கொஞ்சம் கூட கவலைப்படவே கூடாது. ஆதி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் நாம் வாசிக்கும் பொழுது அவங்க பாடுகள் வழியாக தான் ஊழியங்களே செஞ்சாங்க. அவங்களுக்கு எதுவுமே லகுவா கிடைக்கவே கிடையாது. they underwent suffering every day. ஒவ்வொரு நாளும் ரோமானியர்களால பிரச்சனை, யூதர்களால பிரச்சனை. அவருடைய வாழ்க்கை முழுவதுமே பிரச்சனையாகவே தான் இருந்தது. பாடுகள் வழியாக தான் ஒவ்வொரு நாளும். பவுலை பார்த்துங்க, எத்தனை முறை சிறைச்சாலையில் அடைச்சாங்க அவரை. எத்தனை முறை கப்பர் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. எத்தனை முறை அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவர் ஒரு தேசத்துக்குள்ள போவதற்கு முன்பாக, ஒரு பட்டணத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவரை குறித்த லெட்டர் அங்கே போயிடும். பவுலுங்கிற ஒருத்தன் வரான், அவனை உடனே என்ன பண்ணுங்க? திருப்பி அனுப்பி விட்டுருங்க, இல்லை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க. அப்படி உள்ள வச்சதுனால தான் இன்னைக்கு 14 நிருபங்களை அவர் எழுதிட்டார். he underwent suffering. உள்ள உட்கார்ந்துட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு நிருபங்களை எழுதினார். எத்தனை முறை கல்லெறிந்து பரிசேயர்களால அவர் குற்றுயிரா விடப்பட்டு போயிருக்கிறார். பேதுரு எத்தனை முறை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு, எத்தனை முறை அவருக்கு விரோதமாக யூதர்கள், அவன் ஒரு யூதனா இருந்ததுனால அவ்வளோ ஹராஸ்மெண்ட் அவனுக்கு விரோதமாக. ஆனா ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் 24வது வசனத்தை. இவ்வளோ பாடுகள், இவ்வளோ நிந்தைகள், இவ்வளோ அடி உதை, இவ்வளோ சிறைச்சாலையின் அனுபவம், இவ்வளோ கல்லெறிதல் அவருடைய வாழ்க்கையில் இருந்தாலும், அந்த பாடுகள் வழியாக, அந்த சோதனையின் வழியாக அவங்க சென்றிருந்தாலும், அந்தியோக்கியா பட்டணத்துக்கு அவங்க வந்த உடனே, அந்தியோக்கியா பட்டணம் தான் முதல் சபையா இருந்துச்சு. அந்த சபை தான் விசேஷமான ஒரு சபை. சபை சீஷர்களாலே அப்போஸ்தலராலே கட்டப்பட்ட முதல் சபையை அவர் கட்டி எழுப்பின உடனே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:26 வாசிக்கும் போது, அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூட இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பேர் எங்க வருது? அந்தியோகியால. இந்த சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பேரை எங்க வருதுன்னா, இந்த பாடுகளை அனுபவித்த பிற்பாடு, அடி உதைகளை அனுபவித்த பிற்பாடு, கஷ்டங்களை சகித்து கொண்ட பிற்பாடு, சோதனைகளை சகித்து கொண்ட பிற்பாடு தான் கிறிஸ்துவை உடையவர்கள் இவர்கள் அப்படிங்கிற பேர் அவங்களுக்கு வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. they were named as Christians. அது வரைக்கும் அவங்க கிறிஸ்தவங்கன்னு யாருமே அவங்கள சொல்லல. இயேசு கூட சுத்திட்டு இருந்தாங்க, இயேசு கூட இருந்தாங்க, இயேசுவோட சீஷர்கள், அப்படிதான் பேர் வந்துச்சு. ஆனா இவ்வளோ பாடுகளை அனுபவித்த பிற்பாடு, when they established the church, the locals called them as Christians for the first time. அவங்களுக்குள்ள கிறிஸ்து இருந்ததுனால தான் அவ்வளோ பாடுகளை அவர்களால் என்ன பண்ண முடிஞ்சது? சகிக்க. அவ்வளோ நிந்தை, அவ்வளோ அவமானம், அதெல்லாம் பெருசா என்னவே இல்லை. இப்போ சபையை ஸ்தாபிச்சாச்சு. அந்தியோக்கியா சபை இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற ஒரு சபை. அந்தியோக்கியா சபையிலேருந்து அவ்வளோ ஊழியர்கள் எழும்பியிருக்காங்க. அந்தியோக்கியா சபை மற்ற சபைகளை கட்டி கொடுத்துச்சு. அந்தியோக்கியா சபையை குறித்து பெரிய சரித்திரமே இருக்கு. பணத்திலையும் உபதேசத்திலையும் ஊழியர்களை எழுப்புவதிலும் எல்லாவற்றிலும் தலை சிறந்த ஒரு சபை. அதுதான் முதல் சபையாக அப்போஸ்தலர்கள் நிறுவினார்கள் என்று சரித்திர வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அதனால இந்த சீஷர்கள் ஒவ்வொருடைய மரணத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பாடுகள் நிறைந்த ஒரு மரணம் தான். பேதுரு மரிக்கும்போது, நான் இயேசுவை போல சிலுவையில் நேரா என்ன அடிக்க வேண்டாம், தலைக்கீழே வச்சு என்ன பண்ணுங்க, சிலுவையில் அறையுங்க. இன்னைக்கு பேதுருவை பத்தி ஏன் பேசுறோம்னு சொன்னா, அவருடைய அந்த பாடுகள்
ஆசீர்வாதமாக மாறி இன்றைக்கு வரும் பேசப்படுகிறது. ஒவ்வொரு சீஷரும் 12 சீஷர்ல 2 பேர் தான் இயற்கையான மரணம், மற்ற அத்தனை பேரும் இயற்கையின் மரணம் கிடையாது. எல்லாரும் பாடுகளின் வழியாக, உபத்திரவத்தின் வழியாக சித்திரவதை செய்யப்பட்டு கல்லெறிந்து கொல்லப்பட்ட அப்போஸ்தலர்கள். ஆனா அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு உலகத்துக்கே ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப பாடுகள் அப்படின்னாலே பின்னாடியே ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னு அர்த்தம். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்க, பாடுகள் வந்துச்சுன்னா ஆசீர்வாதமும் வருதுன்னு அர்த்தம். வெட்கப்படக்கூடாது. அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த சோதனையை நாம் சகிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 3-5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, ரோமர் 5. அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுங்கள். அப்போ மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இதை நீங்க வாசிக்கும் போது நல்ல தெளிவா விளங்கிறது. உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுங்கள். ஹல்லேலூயா. சஃபரிங்ஸ்ல போகும்போது அவரை மேன்மை பாராட்டணும். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அவரை மேன்மை பாராட்டும் பொழுது 3வது வசனம் சொல்லுகிறது, உபத்திரவம் பொறுமை பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது. அல்லேலூயா. உபத்திரவம் வரும்போது, சோதனை வரும்போது, சஃபரிங்ஸ் வரும்போது, டெம்டேஷன்ஸ் வரும்போது, நாம தோல்வி அடையும் போது அது நமக்கு என்ன செய்கிறது? நமக்கு பொறுமையை கொடுக்கிறது. அந்த பொறுமை பரீட்சையை கொடுக்கிறது. அந்த பரீட்சை நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நம்பிக்கையை கொடுக்கிறது. அல்லேலூயா. சோதிக்கப்படுறோம்னா நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நமக்கு என்ன இருக்கணும்? நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் இருக்கணும். கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 12-13 வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். சோதிக்கப்படும் போது நாம் வெட்கப்படக்கூடாது. 2வது 1 பேதுரு 4, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனபடியால் சந்தோஷப்படுங்கள். ஒன்று, சோதிக்கப்படும் பொழுது பாடுகளை அனுபவிக்கும் போது வெட்கப்படக்கூடாது. 2வது, சோதிக்கப்படும் பொழுது பாடுகளை அனுபவிக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்க, சந்தோஷப்படணும். பாடுகள் அனுபவிக்கும் போது சந்தோஷப்படணும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது 4:4 வாசிக்கிறோம். சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு. அடுத்த நாள் தலையை வெட்ட போறாங்களான்னு தெரியல. சிறைச்சேதம் செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிறைச்சாலைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு வெளியே இருக்கிற தன்னுடைய ஆவிக்குரிய குமாரர்களுக்கு அவர் எழுதுறாரு. என்ன சொல்றாரு? சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா. ஏன்னா அவருக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு. கிறிஸ்து என்கிற மீட்பர் அவருக்குள்ள இருக்கிறதுனால அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால பொறுமை அவருக்கு வருகிறது. அந்த பொறுமையில அவர் என்ன சொல்றாரு? அவருக்கு அந்த சூழல் பெருசா தெரியல. அவருடைய சிறைச்சாலையின் அனுபவம் அவருக்கு பெருசா தெரியல. அவர் அனுபவிக்கிற அந்த பாடுகள் பெருசா தெரியல. அவரோட யாருமே இல்லையே, தனித்து விடப்பட்டிருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு நிலை அவருக்கு பெருசா தெரியல. அந்த பாடுகளின் மத்தியிலே கிறிஸ்து அவரோடு கூட இருக்கிறதுனால, அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால, அவர் உள்ள இருக்க சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற ஆளுக்கு தான் ஒரு தைரியம் வேணும். ஆனா இவர் என்ன செய்யறாரு? உள்ள இருக்கிற ஆளு வெளியே இருக்கிறவனுக்கு தைரியம் சொல்றாரு. சந்தோஷமா இருங்க, என்னை பத்தி கவலை படாதீங்க.
அல்லேலூயா. நான் சொன்ன கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பாருன்னா நீங்க பாடு அனுபவிக்கும் பொழுது you will be smiling always. அல்லேலூயா. உங்களுடைய சிரிப்புக்கு பற்றாக்குறையே இருக்காது, உங்க சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு 10 பேர் தேவைன்னு கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு, உங்களுக்கு பொறுமை இருக்கிறது. நீங்க எவ்வளோ பரீட்சிக்கப்பட்டாலும் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், இயேசு என்னோட கூட இருக்கிறார் அப்படிங்கிற நிலைமை உங்களுக்கு ஏற்படும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த அறையில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு நேரலையில் பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், இஃப் யூ ஆர் going through suffering, remember Jesus is inside of you. He resides into you. அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார், ஒரு நம்பிக்கையாக அவர் இருக்கிறார். உங்களை வெட்கப்பட விட மாட்டார். உங்க சந்தோஷத்தை நீங்க குறைத்து கொள்ளவே முடியாது. ஏன்னா உங்க தலையை நிமிர பண்ணுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. குனிந்த தலையை நிமிர்த்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். யோபு இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக தேவன் அவனுக்கு கொடுக்க. He is a God of restoration. இழந்த எல்லாவற்றையும் திரும்ப ரெஸ்டோர் பண்றார். Because he endured the temptation. He endured the suffering. He went through suffering. அதிலிருந்து மீண்டெடுத்து நான் வாஸ்தவம்ல ஜீவ கிரீடத்தை பெறுகிறான். அவன் பாடுபட்டது உண்மை, அவன் சோதிக்கப்பட்டது உண்மை. ஆனா வேதம் சொல்லுகிறது சோதிக்கப்படுகிறவன் பாக்கியவானாக அவன் இருக்கிறான். ஜீவ கிரீடம் அவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்க பாடு அனுபவிக்கிறீங்களா? வெட்கப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. கர்த்தர் ஜீவ கிரீடத்தை நமக்கென்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை ஈஸியா மேற்கொண்டு அதை ஈஸியா ஜெயித்து எல்லா சவால்களை தாண்டி தவிடுபொடியாக்கி கர்த்தர் நம்மை முற்றிலும் ஜெயங்கொள்வர்களாக மாற்றுகிறார். He has made us more than conquerors. Nothing can stop us. Nothing can put us down. No problems, no sufferings, no turmoils. Nothing can just pull you down because you have a hope which is upon Jesus. இயேசுவின் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த பாடுகளில் இருந்து கர்த்தர் நம்மை உயர்த்த சித்தமாக இருக்கார். கண்களை மூடலாமா? அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை எங்களுக்கு பாடுகள் இருக்கலாம் கர்த்தாவே, உபத்திரவங்கள் இருக்கலாம் கர்த்தாவே, நிந்தைகள் இருக்கலாம், புறக்கணிப்புகள் இருக்கலாம், வலிகள் வேதனைகள் எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே அப்படியே சூழ்ந்து இருக்கலாம் கர்த்தாவே. கார்மேகம் போன்ற பிரச்சனைகள் எங்க வாழ்க்கையில் இருக்கலாம் கர்த்தாவே. ஆண்டவரே, சோதிக்கப்படும் பொழுது கர்த்தாவே நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்படாமல் கர்த்தாவே, ஒரு நாளும் கர்த்தாவே அதை தவறாக எண்ணாமல் கர்த்தாவே, ஒரு நாளும் எங்களுடைய மனது கர்த்தாவே பிற்போக்கான காரியங்களை குறித்து யோசிக்காமல் கர்த்தாவே, எங்களுடைய நஷ்டத்தை குறித்தோ எங்களுடைய சுகத்தை குறித்தோ எங்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படாமல் மன ரீதியாக ஒரு பெரிய தாக்குதலுக்குள்ளாக நாங்கள் செல்லாமல் கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் 2 கரங்களை உயர்த்தி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை, எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், எங்களை போஷிக்க வல்லவர், எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் என்று கர்த்தாவே நாங்கள் சோதிக்கப்படும் பொழுது உம்மை நம்ப கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஒரு நாள் நாங்கள் வெட்கப்படாமல் கர்த்தாவே, ஆண்டவரே வெளியே இருக்கிற சூழ்நிலைகள் எங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்காமல் கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாங்கள் நிறைவாக அனுபவிக்க கர்த்தாவே, எங்களுடைய ஒவ்வொரு கர்த்தாவே ஸ்டெப்ஸ்ல ஆண்டவரே ரட்சிப்பின் மூலமாக எங்களுக்கு உண்டாயிருக்கிற அந்த நன்மைகளை நாங்கள் அனுபவிக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு செய்த உன்னதமான இந்த ஊழியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, thank you for the ministry Lord. நீர் எங்களுக்கு செய்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயங்கள் பலன் அடைந்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சோதிக்கப்படும் பொழுது நீர் தேவ தூதரை அனுப்பி எப்படி பலப்படுத்தினீரோ, எப்படி அவர்களுக்கு உதவி செய்தீரோ கர்த்தாவே, அப்படியே இன்றைக்கும் எங்களை பலப்படுத்தினதற்காக, எங்களுக்கு உதவி செய்ததற்காக, எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு கர்த்தாவே ஒரு புதிய பலனை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. உமக்கே மகிமையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.